கடவுள் ஆபிரகாமிடம் நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டுக்கு செல் என்று சொன்னவுடன் அவர் தனது இடத்தை. அன்புக்குரியவர்களே, தவக்காலத்திலே 5வது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று வழக்கம் போல இந்த பரிகார பவனியானது நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த ஆண்டு உலகிலே அமைதி நிலவ வேண்டும். அதிலும் குறிப்பாக தற்காலத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போர், ரஷ்யா, யுக்ரைன் போர், இவைகளெல்லாம் மிக விரைவிலே முடிவடைந்து உலகத்திலே சமாதானம் நிலை பெற வேண்டும் என்று மன்றாடி இந்த பவனியை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். மேலும் நமது தமிழகத்திலேயும் இந்த தேர்தலானது நடைபெறவிருக்கின்றது. நல்ல தலைவர்களை இறைவன் தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் என்றும் மன்றாடி இந்த பவனியானது நடந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இப்போது நம்முடைய குழந்தைகள் தேர்வு எழுதுகின்ற நேரம். எனவே இறைவன் அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து அவர்கள் நல்ல விதத்தில் தேர்வு எழுதி வெற்றி அடைய வேண்டும் என்று கொண்டாடியும், மேலும் நல்ல கால சீதோசனத்தை கொடுத்து இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த பரிகார பவனியானது நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே குறிப்பாக நமது உதகை நகரிலே சமத்துவம், சகோதரத்துவம் நிலை பெற வேண்டும், சமாதானம் நிலை பெற வேண்டும் என்று ஜெபித்து இந்த பரிகார பவனியை நாம் தொடர்கின்றோம். அனைவருக்காக ஜெபிக்கின்றோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றோம். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.